10ல இருந்து 11 தொகுதிகள் தமிழ்நாடு முழுதும் 234 தொகுதியில் அவங்க 2வது இடம் வராங்க. 2வது இடம். அதிமுக வந்து 3வது இடத்தில் தள்ளப்படுறாங்க. அதிமுக அலையன்ஸ். டிஎம்கே தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். இந்த தடவை ஒரு 131 தொகுதியிலிருந்து 32 தொகுதியில் திமுக தனியா ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் வந்து நாட் டூயிங் வெல். அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சரியில்லை. போன தடவை இந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் இல்லை. இந்த 28 தொகுதியிலையும் ஸ்ட்ரைக்கிங் ரேட் இல்லை. அவரோட இமேஜ் வந்து கொஞ்சம் ரைஸ்ல இருக்கு. இதுதான் ஹையஸ்ட் ரைஸ் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு. அந்த ரைஸ்ல என்கே ஸ்டாலினோட இமேஜ் இருக்கு. அது இல்லாம டிஎம்கே வந்து அந்த அலையன்ஸ் இன்டாக்டா வச்சனால அந்த சோசியல் இன்ஜினியரிங் பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் கரெக்டா ஒர்க் ஆனனால தான் இந்த வெஸ்ட் ஜோன்ல பாருங்க, வில்லிவாக்கம், வேளச்சேரி, திருவிக்கா நகர், காரைக்குடி, நாங்குநேரி இங்கெல்லாம் வந்து 2வது இடம் வராங்க அவங்க டிவிக்கு. தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் தி அக்னி நியூஸ் சர்வீஸ் நிறுவனர், மூத்த பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கங்க சார். பல பொது தேர்தல்களுடைய கருத்து கணிப்புகளை ரொம்பவே கல யதார்த்தத்துக்கு உட்பட்டு பல விஷயங்கள் நீங்க பல ஆண்டுகளினுடைய கருத்து கணிப்புகளை வந்து நீங்க வெளியிட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய கருத்து கணிப்பு மக்கள் மத்தியில ஒரு நல்லாவே வரவேற்பையும் ஒரு யதார்த்தத்தோடு ஒத்து போகக்கூடிய தன்மையும் இருந்திருக்கதை நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். இப்போ எக்ஸிட் போல் தருணத்திற்கு நாம் தற்போது வந்துவிட்டோம். இந்த எக்ஸிட் போல் எப்போதும் இல்லாத அளவிற்கு மக்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யாரு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் இதுவரை இருதுருவ அரசியல் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் விஜய் ஒரு ஃபேக்டரா வந்து இப்போ இந்த தேர்தலில் பெரிதாக பேசப்பட்டு வருகிறார், பார்க்கப்பட்டு வருகிறார். ஸோ எக்ஸிட் போலினுடைய விவரம் மக்கள் மத்தியில எடுத்துரைக்க முடியுமா சார்? வணக்கம். இப்போ வந்து நம்ம எக்ஸிட் போல் வந்து டோட்டல் 234 கான்ஸ்டிட்யூன்சி எடுத்திருக்கோம். டோட்டல் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து 16,548, ஆண்கள் 7,865, பெண்கள் 8,683. இந்த சர்வே பீரியட் வந்து April 23rd to April 27th. எல்லா 234 தொகுதியிலையும் எக்ஸிட் போல் சர்வே எடுத்திருக்கோம். இப்போ மண்டலம் வாரியாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் மண்டலம் வாரியாக தென் மண்டலம் மொத்தம் தொகுதி 58. திமுக 42.36%, அதிமுக 35.62%, டிவிகே 14.46%, என்டிகே 4.63%. மற்றவர்கள்ல வந்து டாக்டர் ராம்தாஸ், சசிகலா, இண்டிபெண்டன்ஸ், நோட்டா 2.93, 2.93%. இப்ப பாத்தீங்கன்னா தென்மண்டலத்துல 58 தொகுதிகள். திமுக 40 தொகுதிகளில் வெற்றி பெறும். அதிமுக 18 தொகுதிகளில் வெற்றி பெறும். அடுத்தது மத்திய மண்டலம். மத்திய மண்டலம் 37 தொகுதிகள். திமுக 45.27%, அதிமுக 35.14%, டிவிகே 12.93%, என்டிகே 3.98%, மற்றவர்கள் 2.68%. இதுல 37 தொகுதி மத்திய மண்டலத்துல திமுக 33 தொகுதிகளில் வெல்லும், அதிமுக 4 தொகுதிகளில் வெல்லும். மேற்கு மண்டலம் மொத்த தொகுதிகள் 50. திமுக 40.94%, அதிமுக 37.26%, டிவிகே 15.77%, என்டிகே 3.13%, மற்றவர்கள் 2.9%. மேற்கு மண்டலம் 50 தொகுதியில் திமுக 31 தொகுதியில் வெல்லும், அதிமுக 19 தொகுதியில் வெல்லும். வடக்கு மண்டலம் 52 தொகுதிகள். திமுக 42.84%, அதிமுக 36.73%, டிவிகே 13.91%, என்டிகே 3.59%, மற்றவர்கள் 2.93%. வடக்கு மண்டலத்துல 54 தொகுதியில் 34 தொகுதியில் திமுக வெல்கிறது, 18 தொகுதியில் அதிமுக வெல்கிறது. சென்னை மண்டலம் 37 தொகுதிகள்.
திமுக கூட்டணி 44.12, அதிமுக கூட்டணி 29.26, டிவிக்கு 18.4, என்டிக்கு 5.17, மற்றவர்கள் 3.05. சென்னை மண்டலம் 37 தொகுதியில் 31 தொகுதியில் திமுக அலையன்ஸ் வெற்றி பெறும், 5 தொகுதியில் அதிமுக அலையன்ஸ் வெற்றி பெறும், டிவிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி பெறும். டோட்டல் சீட்ஸ் பாத்தீங்கன்னா, டோட்டல் மொத்த வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா திமுக 43.1%, அதிமுக 34.8%, டிவிக்கு 15.1%, என்டிகே 4.1%, மற்றவர்கள் 2.9. சீட் கன்வர்ஷன் திமுக அலையன்ஸ் 169 தொகுதியில் வெற்றி பெறும், அதிமுக அலையன்ஸ் 64 தொகுதியில் வெற்றி பெறும், டிவிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி பெறும். ஸோ இப்போ இதுல நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாவேகாவுக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க. தென் மண்டலங்களிலும் சரி, கொங்கு மண்டலங்களிலும் சரி, அதே போல டெல்டாவிலையும் சரி, இதுல அவங்களால பெருசா கணிசமான அளவு அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. ஆனா சென்னை மண்டலத்துல மட்டும் அப்படி நீங்க வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கோர் பண்றாங்க. அதுல என்ன ஃபேக்டர் வந்து நம்ம அதுல பார்க்க வேண்டியது இருக்கு சார்? அப்ப ரூரல், அதே போல செமி அர்பன் இது மாதிரியான பகுதிகள் எல்லாம் கூட பெருசா தாவேகா போய் சேரலையா? ஏன்னா எங்க பார்த்தாலும் தாவேகா 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 தான் நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம பார்த்தோம். சென்னை மண்டலத்துல அவங்க நல்லா ஃபேர் பண்றாங்க. இப்ப சிட்டி எடுத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியில சில தொகுதியில 31% வராங்க, 31% வராங்க. 2 தொகுதியில போக போக இப்போ ஆவடியில நல்ல ஃபேர் பண்றாங்க, ஆவடியில நல்ல ஃபேர் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் ஆவரேஜா அந்த 37 தொகுதியில 18.4% வாங்குறாங்க. பட் சீட் கன்வர்ஷன் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு, சீட் கன்வர்ஷன் ஆக மாட்டேங்குது. அதுதான் ஒரு பெரிய டிராபேக் அவங்களுக்கு. அதே மாதிரி 10ல இருந்து 11 தொகுதிகள் தமிழ்நாடு முழுதும் 234 தொகுதியில அவங்க 2வது இடம் வராங்க, 2வது இடம். அதிமுக வந்து 3வது இடத்துல தள்ளப்படுறாங்க. அதிமுக அலையன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, பெரம்பூர், வில்லிவாக்கம், வேளச்சேரி, திருவிக்கா நகர், காரைக்குடி, நாங்குநேரி, இங்கெல்லாம் வந்து 2வது இடம் வராங்க அவங்க. டிவிக்கு சீட் கன்வர்ஷன் ஆக மாட்டேங்குது. மேக்சிமம் வந்து அவங்களுக்கு 15.1 நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 1% ஜாஸ்தியாகலாம், 16.1ல செட்டில் ஆயிடுவாங்க. பட் டிஎம்கே அலையன்ஸ் வந்து டிஎம்கே தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். இந்த தடவை ஒரு 131 தொகுதியிலிருந்து 32 தொகுதியில் திமுக தனியா ஜெயிப்பாங்க, வில்லிங்க. மற்றதெல்லாம் வந்து அலையன்ஸ். இந்த இதுல வந்து காங்கிரஸ் வந்து நாட் டூயிங் வெல். அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சரியில்லை. போன தடவை இந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் இல்லை, இந்த 28 தொகுதியிலையும் ஸ்ட்ரைக்கிங் ரேட் இல்லை. விசிகே வந்து ஓரளவுக்கு பண்றாங்க, ஒரு 60% ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கும். ஆனா 10 சீட்ல நல்ல ஸ்ட்ரைக்கிங் ரேட்னு சொன்னீங்கன்னா டிஎம்டிகே தான் 7 தொகுதியில் வின் பண்றாங்க அவங்க 10ல. சிபிஐ வந்து 2 இடம், சிபிஎம் வந்து 3 இடம், இவ்வளவுதான். அதனாலதான் இந்த சீட் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. நம்ம ஃபைனல் ஒப்பீனியன் போல நம்ம வந்து 178 கொடுத்தோம், 9 சீட் குறைஞ்சிருச்சு. 9 சீட் குறைஞ்சிருச்சு. 45.4 கொடுத்தோம், 43.1 வந்துருச்சு. இது என்னன்னா, இந்த பர்சன்டேஜ் எல்லாம் நார்த்ல வந்து விசிகே பர்சன்டேஜ் எல்லாம் குறையுது, விசிகே பர்சன்டேஜ் குறையுது, காங்கிரஸ் பர்சன்டேஜ் குறையுது. இதெல்லாம் எஃபெக்ட் ஆகுது. அதனாலதான் இந்த 2% காமிக்குது. நம்ம பார்த்ததுல வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் எல்லாரும் சொல்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இல்லை, இல்லைன்னா இவ்வளவு டிஃபரன்ஸ் வராது, இவ்வளவு டிஃபரன்ஸ் வராது. இது ஒரு மாதிரி ஒரு லைட்டா ப்ரோ இன்கம்பன்சி வேவ் எம்.கே. ஸ்டாலின் மாதிரி இருக்கு. அவரோட இமேஜ் வந்து கொஞ்சம் ரைஸ்ல இருக்கு. இதுதான் ஹையஸ்ட் ரைஸ் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு. அந்த ரைஸ்ல எம்.கே. ஸ்டாலினோட இமேஜ் இருக்கு. அது இல்லாம டிஎம்கே வந்து அந்த அலையன்ஸ் இன்டாக்டா வச்சனால, அந்த சோசியல் இன்ஜினியரிங், பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் கரெக்டா ஒர்க் ஆனனாலதான் இந்த வெஸ்ட் ஜோன்ல பாருங்க, வெஸ்ட் ஜோன்ல இது மாதிரி இந்த இது வந்து 50ல 31 தொகுதிகள் வெல்லக்கூடிய ஒரு 31 தொகுதியில் டிஎம்கேவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது வெரி வெல், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதனால வந்து இது வந்து சராசரி 169 தான் வரும். இட் மைட் லேண்ட் கொஞ்சம் க்ளோஸ்
சீட்ஸ் இருக்கு. ஒரு 4 சீட் வந்து 2000 2500 மார்ஜின் தான் இருக்கு. அது டிஎம்கே ஃபேவரா இருக்கு. அது போனா கூட அவங்க வந்து சம்திங் பிட்வீன் 165 and 169 தான் லேண்ட் ஆவாங்க. வேற இதுக்கு மேல ஒன்றும் அவங்க இன்க்ரீஸ் வந்து இதுக்கு மேல ஒன்றும் ஜாஸ்தியா வராது. அப்படி ஏதாச்சும் வேகமா இருந்துச்சுன்னா ஒரு 2 சீட் 3 சீட் 172 தாண்டுவாங்க. ஆனா லோவஸ்ட் லெவல் வந்து இட் மைட் பி 165 லோவஸ்ட் லெவல், ஹையஸ்ட் லெவல் வந்து 173. அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம சர்வேல தெரிஞ்சிருக்கு. சார் அப்ப அதே போல சார் இப்ப நீங்க ஓவரால் பெர்சன்டேஜஸ் சொன்னீங்க. டிஎம்கே கடந்த ப்ரீ போலுக்கு முன்னாடி எடுத்த வந்து ஒப்பீனியன்ல 45% வந்து அவங்க கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து சரிவடைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. அதே போல என்டிஏவுக்கு எவ்வளவு வருது, தமிழக வெற்றி கழகத்திற்கு எவ்வளவு வருது, நாம் தமிழருக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லி நமக்கு விவரம் சொல்ல முடியுமா சார்? திமுக அலையன்ஸ் வந்து 43.1%, அதிமுக கூட்டணி வந்து 34.8%, டிவிக்கு 15.1%, என்டிக்கு 4.1%, மற்றவர்கள் 2.9%. இந்த மற்றவர்கள் வந்து டாக்டர் ராம்தாஸ் சசிகலாவும் சேர்ந்துடுறாங்க. பட் அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1.25% 1.25% பிரிக்கிறாங்க. அவங்க 1.25% to 1.3% பிரிக்கிறாங்க. அது சவுத்துல அது ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா அவங்களுடைய ஓட்ஸ் வந்து சவுத்துல வந்து இவங்க சசிகலா மட்டும் அவங்க மட்டும் பிரிக்கல. டிடிவி தினகரன் ஓட் ஷேர் அது வந்து கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. ஏடிஎம்கேக்கு கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. சசிகலா பிரிக்கிறது முக்காவாசி வந்து ஏடிஎம்கே ஓட் ஷேரையும் டிடிவி தினகரன் ஓட் ஷேர் தான். ஓ பன்னீர்செல்வம் அந்த சைடு, இந்த சைடு வைத்தியலிங்கம் அவங்களும் வந்து ஏடிஎம்கேவோடு தான் பிரிக்கிறாங்க. அதனாலதான் ஏடிஎம்கே வந்து 34.8% வந்திருக்கு. இது வந்து ஒரு 1% ஆர் 1.5% கம்மியா இருக்கு. 100% சான்சஸ் இருக்கு. சார் இப்போ அதே போல நீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி கொடுக்கல, 15.1% கொடுத்திருக்கீங்க. சென்னை மண்டலத்தில் ஒரு தொகுதி வெல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு தொகுதி என்பது பெரம்பூரா, எப்படி அங்க நிலவரம்? நாங்க எடுத்த சர்வேல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டிவிகே வந்து வேளச்சேரி ஜெயிக்கிறாங்க. ஓ ஓகே, நாட் பெரம்பூர்ல வேளச்சேரி லீடில் இருக்காங்க. பெரம்பூர்ல வந்து ஜோசப் விஜய் வந்து ஒரு 3000 to 3500 வாக்குகள் பின்தங்கி இருக்காங்க. டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். 3 to 3500 தான் வின்னிங். அது மிஸ்டர் சேகர் வந்து 3500 லீடில் இருக்காரு. ஓகே, சோ இழுபறியில இருக்கு, நெக் டு நெக் இருக்குன்றீங்க பெரம்பூர் நெக் டு நெக் தான். பட் வந்து சேகர். ஸோ வேளச்சேரியில அங்க கேண்டிடேட்டா நிக்கிறது காங்கிரஸினுடைய வேட்பாளர் தான் நிக்கிறாங்க. அங்க அதை விடவும் அப்ப அதிமுக 3வது போதா இடத்துக்கு, 2வது இடம் காங்கிரஸ். மூணா பிரியுது. அதிமுகவும் நல்லா பண்றாங்க அங்க வேளச்சேரியில, ஏடிஎம்கே நல்லா பண்றாங்க, டிவிகே நல்லா பண்றாங்க. போன தடவை விட மோசமா காங்கிரஸ் கேண்டிடேட் பண்றாங்க. ஓகே, ஸோ டிஎம்கே அலையன்ஸுக்கு அந்த வேளச்சேரி தொகுதி வந்து இந்த வாட்டி கை நழுவுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா நழுவுது வேளச்சேரி. ஓகே, டிவிகேவுக்கு அந்த இடம் மட்டும் ஹோல் 234 சீட்ஸ்ல ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்றீங்க. கன்ஃபார்ம். ஓகே ஓகே, விஜய் கூட வெல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஜோசப் விஜய் திருச்சி கிழக்குலயும் அவர் இல்ல. டிஎம்கே அலையன்ஸ் தான் அங்கேயும் லீட்ல இருக்காங்க. அங்க வந்து லீடு இன்னும் ஜாஸ்தி. ஒரு 8000 ஓட்ஸ்ல 8000 ஓட்ல வித்தியாசத்துல டிஎம்கே கேண்டிடேட் ஜெயிச்சிருவாரு, வெற்றி பெறுவார். ஓகே ஓகே, ஸோ நிச்சயமா சார். இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். இப்போ நாம் தமிழர் கட்சி கில்லிங் இன் சைலன்ஸ் உள்ளாக்கப்படும் எப்போதுமே. இதுல எக்ஸிட் போல்லையா இருக்கட்டும், ஒப்பீனியன் போல்ஸ்லயா இருக்கட்டும், இப்போ இதுல வந்து நம்ம நாம் தமிழருக்கு 4% வந்து அவங்க பாதியா ஆயிடுறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிதான் சொல்லப்பட்டது. அதே போல கமலஹாசன் வருகைக்கு பிறகும், டிடிவி தினகரன் வருகைக்கு பிறகும் இப்படிதான் சொல்லப்பட்டது. நாம் தமிழர் வந்து பாதியா போயிடும், அது ஒண்ணும் இல்லாம போயிடும், அது கூட்டணி வைக்க மாட்டேங்குது, அது வந்து தனிச்சுதான் நிக்குது, அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவங்க தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் நம்ம காம்படிட்டரா வந்து நம்ம ஒப்பிட்டு செஞ்சோமோ, கமலஹாசன் இப்போ ஒண்ணுமே இல்லாம அட்ரஸ் இல்லாம போயிட்டார். டிடிவி தினகரன் ஒரு அதிமுக கூட அவர் தன்னுடைய யூனிக்கே அவர் வந்து இழந்துட்டதை பார்க்க முடியுது. ஸோ அப்போ நாம் தமிழர் ஒரு சைலண்ட் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க தக்க வைப்பாங்க தன்னுடைய சதவீதத்தை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது.
நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைவான கருத்து. சரி, இப்போ 4.1 மிஸ்டர் சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி. அந்த கேடர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்காங்க. பட் அவரோட ஸ்பீச், அவரோட இதுக்கான அவர் பேச்சுகள்ல லாஸ்ட் டைம் போன தடவை வாக்களித்தவங்கல்ல இந்த தடவை டிவிக்கு வாக்களிக்கிறாங்க. இதுதான் நிதாசனம். இதனாலதான் அவங்களுக்கு ஓட் ஷேர் குறையுது. பட் 4.1 சொல்றோம், மேக்சிமம் வந்து இன்னொரு 0.4% யாரெல்லாம் 4.5ல செட்டில் ஆவாங்க. அதுக்கு மேல போற சான்ஸ் இல்லை. என்டிகே அடுத்த எலெக்ஷன்ல, அடுத்த வர்ற லோக்கல் பாடி எலெக்ஷன் இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தாலும் சரி, மிஸ்டர் சீமான் வந்து அடுத்த தடவை வந்து கண்டிப்பா ஏதோ அலையன்ஸ்ல அவர் ஃபார்ம் பண்ணணும், ஏதோ அலையன்ஸ்குள்ள போகணும். இல்லைன்னா வெரி டிஃபிகல்ட். இன்னும் ரொம்ப ரொம்ப வருஷமாச்சு. இப்போ வந்து அந்த தேர்ட் ஃபேக்டர் ஜோசப் விஜய் வேற வந்துட்டாரு. அப்போ இன்னும் இவருக்கு வந்து கொஞ்சம் இதுதான் டிஃபிகல்ட் தான். அதனால ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா என்டிகே சீமான் வந்து லைக் விஜயகாந்த் ஒரு ரைஸ் வரலாம். இல்லைன்னா என்டிகே கொஞ்சம் டவுன்ஃபால் தான் இந்த எலெக்ஷன்ல. நிச்சயமா அக்னி நியூஸ் சர்வீஸ் சார்பாக எடுக்கப்பட்டிருந்த அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அதனுடைய முழு விவரத்தை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா அதை விளக்குனீங்க. ரொம்ப நன்றிகள் சார். ரொம்ப நன்றிங்க.